இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு ஊர் மக்கள் முன்னாடி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட இந்த புதையலை ஒப்படைக்கணும். நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இது நீங்க இங்க கொண்டு வந்தது சரியில்லை. இது இங்க இருந்துச்சுன்னா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். எங்கடா இன்னும் நீ வாயை திறக்கலையேன்னு பார்த்த. பெருசா கருத்து சொல்ல வந்துட்டான். ஏய், வாய் மூடு. மாப்பிள்ளை பேசுறாரு, குறுக்க மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. என்ன சொன்னாரு முதல்ல கேளு. மாப்பிள்ளை நீங்க சொல்லுங்க மாப்பிள்ளை. மாமா, இதை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறது தான் நல்லது. இதுல என்னென்ன இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. அந்த லிஸ்ட் அவங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. இது எல்லாமே போலீஸ் கிட்ட இருக்கிறது தான் நல்லது. இதெல்லாம் இங்க வச்சிருக்கிறதே சட்டப்படி தப்பு. டேய், இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? எனக்கு சட்டத்தை பத்தி சொல்லி தரியா? இந்த நகைங்க எல்லாம் இங்க இருக்கிறது சரியில்லை. இதை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவேன், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த வீட்ல என்ன மீறி இதை யாராவது கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்களா? இல்ல அந்த தைரியம் தான் யாருக்காவது வருமா? அப்படியே வந்தா என் துப்பாக்கி தான் சும்மா இருக்குமா? ஈஸ்வரி, மாப்பிள்ளை உன் நல்லதுக்கு தானே சொல்றாரு. ஏன் அதை புரிஞ்சுக்காம விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்க? இதை முதல்ல போலீஸ்ல ஒப்படைப்போம், அதான் நமக்கு நல்லது. ஒரு நைட் இது நம்ம வீட்ல இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வந்துராது. இவ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியமே இல்ல. அம்மா, என் புருஷன் உங்க நல்லதுக்கு தான் சொல்றாரு. அதை கேட்டா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? தேவையில்லாம ஈகோ பார்த்து பிரச்சனைல மாட்டிக்காதீங்க. புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்துட்டா. அக்கா, உன் சொந்த வீட்ல நீ சொந்தமா ஒரு முடிவு கூட எடுக்க முடியல. இவன் எப்படி டாமினேட் பண்றான் பாத்தியா? சித்தி, இப்படி தூண்டி விடுற வேலையை என்னைக்குதான் நிறுத்த போறீங்கன்னே தெரியல. அம்மா, ரேவதி வீட்டுக்காரர் சொல்றதுதான் எனக்கும் சரின்னு படுதுமா. இத போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டா யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது. என்ன எல்லாரும் சேர்ந்து நான் செஞ்சது தப்புன்னு சொல்றீங்களா? நான் ஒரு முடிவெடுத்தா எடுத்ததுதான். அதுல இருந்து நான் ஒன்னும் பின்வாங்க போறதில்ல. இந்த புதையல் இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்ல தான் இருக்கும். இத பத்திரமா பாதுகாத்து நாளைக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க தான் போறேன்.